ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளவுஸோட நெக்கை வந்து எப்படி ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் கேன்வாஸோ இல்லை வந்து கிராஸ் பீஸோ கொடுத்து திருப்ப போகிறதில்ல. அந்த மாதிரி கேன்வாஸ் கிராஸ் பீஸ் கொடுக்காம எப்படி திருப்ப நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு. இப்போ இந்த லைனிங் தான் என்னோடய கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மெயின் துணி பார்த்திங்கன்னா அந்த என்னோடய லைனிங் துணியை விட எல்லா இடத்துலையுமே, அதாவது நெக்கு பகுதியில், ஆம்ஹோல் பகுதியிலலாம் எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா என்னோடய லைனிங்கோட அளவுக்கு தான் கரெக்டான அளவை விட மெயின் துணி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போது மெயின் துணியோட நல்ல பக்கம், அதாவது துணியோட நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக வர்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க லைனிங் துணியை வைக்கலாம். லைனிங்கை வச்சுட்டு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில் தெரியும் எல்லா பக்கமுமே. அதை நீங்கள் கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம லைனிங் அளவு கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சென்டர் வந்துடும். அதேமாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு துணியோட ஷோல்டரும் கரெக்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுடுங்க. பாருங்கள், மேலேயும் கீழேயும் கரெக்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம மேலே இருக்க லைனிங்கை மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறோம். லைனிங் துணியில் 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஒரு சைடு ஷோல்டர்லேருந்து இன்னொரு பக்கம் ஷோல்டர் வரைக்கும் தைக்கும்போது சென்டர் பகுதியும் நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஷோல்டரும் ரெண்டு துணியுமே மேட்ச் ஆகி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து 1/2 இன்ச் கேப்பில் நெக் ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி தைக்கும்போது இதே மாதிரி முன்பக்க துணியில் கூட நெக்கை நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமே ஷோல்டர் கரெக்டாக இருக்குது, நம்ம தைச்சி எடுத்துடலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மெயின் துணியில் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த லைனிங் தான் கரெக்டான அளவுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. இப்போ தான் தைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி நெக்கு தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸோ இல்லை கேன்வாஸோ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நாச்சஸ் கட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரதில் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த கட் பண்ணும்போது கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நெக்கோட ஷேப் கரெக்டாக வரும். அந்த தையல் வரைக்குமே நல்லா கட் பண்ணிவிடுங்க. இப்போது மேலே இருக்க இந்த லைனிங்கை வந்து உள்பக்கமாக நான் திருப்பி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் நமக்கு அவ்வளோ நீட்டாக திரும்ப அந்த நாச் கட் பண்ணும்போது நாச் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நெக்கு வந்து லைனிங் உள்பக்கம் நீட்டாக திரும்பும். பாருங்கள், இது நீங்கள் ப்ரெஷ் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைனிங்கை நீட்டாக உள்ளே திருப்பினாலே உங்களுக்கு வந்து அந்த நெக்கோட ஷேப் கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கனால தெரியும் நான் நெக்கோட ஷேப் வந்து எந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே லைனிங் துணி வந்து மேல் பக்கம் தெரியாத அளவுக்கு உள் பக்கம் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. தைக்கும்போது நம்ம ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கனாலும் அந்த துணியை வந்து மேலே இருக்க துணியோ இல்லை கீழே இருக்க லைனிங் துணியோ இழுக்காமல் மேலே வந்து நம்ம படிமான தையல் போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சுருக்கம் வராது. சுருக்கம் இல்லாமலோ மேல் பக்கம் தூக்காமலோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மேலே வந்து நம்ம படிமான தையல் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு கேன்வாஸ் கொடுத்தது மாதிரி ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாகவே வந்து இந்த நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் வந்து நம்ம வந்து லைனிங் கொடுத்துருக்கறதுனால திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களோட லைனிங் துணியை விட எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்குது. அதை வந்து ரெண்டு துணியும் சேர்த்து ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸோட நெக்கை ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.